ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் வீட்டு கொல்லையில் காய்ச்ச தக்காளி பழம். இதில் ஏன் மண்ணாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என் தம்பி கீழே படுத்து இருந்தது, என் தம்பி புட்டுட்டான். சரி வாங்க எங்கள் தோட்டத்தை போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கான் ஆளில் போடுங்க. இதுமாரி இன்னும் நிறைய வீடியோ வருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தோட்டத்தை பற்றி. அது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதையும் நான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வீடியோ. எங்கள் வீடியோ பார்க்கணுன்னா பெல் ஐக்கான் ஆளில் போட்டுருங்க. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லா வீடியோவும் உங்களை தேடி கடகடன்னு வரும். சரி வாங்க தோட்டத்தில் போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு நாளைக்கும் ஒரு வீடியோ போடுவேன். டெய்லியும் வந்துடும் உங்களுக்கு. இதை பார்ப்போம் வாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன், வெங்காயம். இந்த வெங்காயக்காரர் வந்தார். அவர் கீழே தூக்கி போட்டாரா, முளைச்சிருந்தது. அது இடத்துல ஊனி வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எங்கள் அத்தை தான் பண்ணுறாங்க, தோட்ட அமைப்பாளர். இவங்க தான் செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க அடுத்தது பார்ப்போம். இது வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ். இது செடியாக முளைக்குமா இல்லை விதை முளைக்குமான்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த செடியை பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கத்தாழை. இது எங்கள் வீட்டிலே காய்க்கிறது. எனக்கு அந்த கத்தாழை ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க அடுத்தது போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பாருங்கள், இது ஒரு மூலிகை செடி, தின்னிட்டு பச்சை இலை. அடுத்தது பார்த்திங்கன்னா இது என்ன, அதான் தளிஞ்சு வருது. அப்புறம் இது பாருங்கள், இது வேறு என்னத்த, இது பீட்ரூட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அத்தை தான் அங்கே சொல்லி கொடுக்குறாங்க பேர்லாம். இது இஞ்சி ஃப்ரெண்ட்ஸ். சரி இன்னைக்கு முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நாளைக்கு பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.